கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதாவது மேஜரான சில ஸ்டாக்ஸ், இந்த டிசிஎஸ், ஒஎன்ஜிசி இந்த மாதிரியான ஸ்டாக்குகள்லாம் நல்ல டிப்பில் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரியான டிப்பில் நம்ம இந்த ஸ்டாக்குகள்லாம் இப்போது அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ ஒரு ஷார்ட் டேர்முக்கு. ஸோ இந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ்களும், அது மட்டும் இல்லாமல் ஸ்விங் ட்ரேடிங்க்கு சில ஸ்டாக் சப்போர்ட்டில் இருந்தும் பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்குகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டாக நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த சேனல் வரைக்கும் வரும்னு எப்போ சொல்லியிருந்தோம்னா, உங்களுக்கு கரெக்டாக ஒரு 3-4 ஒரு 5 ட்ரேடிங் செஷன் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக இந்த ஹேமர் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது எங்கே பாருங்களேன். ஸோ இந்த பேரிஷ் ட்ரெண்டில் இந்த ஹேமர் கேண்டில் அப்போவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். இங்கே வந்துட்டு புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு பார்த்தீங்களா. மேலே போகும்போது கூட எனக்கு இது கீழே வரும் அப்படின்னு தான் நான் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போகும். ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இல்லாமல் ரிட்டன் மேலே போகும்போது மேலே போகாது அப்படின்றதான் என்னுடைய ஒரு அனாலிசிஸாக இருந்துச்சு. ஓகே, இங்கே வரைக்கும் வந்திருக்கு. ஆனாலும் ஃப்ரைடேயை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்கவர் ஆகலை. சம்டைம்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கவர் கூட ஆகாமல் நெக்ஸ்ட் டே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும். சம்டைம்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஒருவேளை மண்டே நமக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரைடே அதாவது பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. ஃப்ரைடே இல்லை, ஸோ நேத்திக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் டேட்டை பார்க்கல. உங்களுக்கு புல்லிஷில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்டை இன்னும் முழுசாக பிரேக் பண்ணலை. ஸோ பிரேக் பண்ணி ஒரு ஓப்பன் க்ளோஸ் வெளியில் வரலை. ஸோ இப்படி ஒரு கேண்டில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வெளியில் வரணும். வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஸோ இப்போவும் இந்த ட்ரெண்டு வேல்யூடு தான். ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி ட்ரேடிங் செஷனில் எப்படி இருக்குது, எப்படி முடியுது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு டிசிஷன் எடுக்கலாம். ஒருவேளை இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இதுவாக இருக்கும். இதோட இதோட ப்ரீவியஸ் ஹை நிஃப்டியோட பாருங்களேன். நிஃப்டியோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த சேனல் இந்த 24,707 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதோட முக்கியமான சப்போர்ட் நியரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு ப்ரீவியஸ் ஹை இந்த 56,102க்கு உங்களுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே இந்த 56,102 சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதே சமயத்தில் நிஃப்டியும் அந்த ட்ரெண்டை இன்னும் பிரேக் பண்ணி ஓப்பன் க்ளோஸ் வரல. ஸோ மண்டே அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே தெரியுது. ஸோ இன்றைக்கி நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் டிசிஎஸ். இந்த டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு வீக்லி ஷார்ட்டு வைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த கேண்டில் சப்போர்ட் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நல்ல டவுன்ஃபால், ஸோ நல்லா கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு லார்ஜ் கேப் சூப்பரான ஸ்டாக்குகளை நம்ம என்ன பண்ணலாம். ஸோ 2 மெத்தட் இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்ம் பண்ணுறதுக்கு. ஷார்ட் டேர்ம் அப்படின்னா டெக்னிக்கலாக பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட்டில் நம்ம வாங்குவோம். ஸோ அதாவது இன்னொரு ட்ரேடிங்கில் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பல்க் பையிங் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான சப்போர்ட் வரும்போது ஒரு கம்மியான ஒரு குவான்டிட்டி வாங்குவாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதை விட இந்த சப்போர்ட்டு கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 99% கீழே இறங்காது. ஸோ இந்த சப்போர்ட்டை உடைக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா
ஸோ மண்டே வந்து இன்னும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சேனலை அதாவது இந்த சேனலுக்கு வந்து ஹிட் ஆகும்போது ஒரு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் பாதியை நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் சைட்வேஸ் போகும்போது நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ரிட்டர்ன்ஸை இந்த டிசிஎஸில் நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து பொதுவாகவே நம்ம ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சைட்வேஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம என்ட்ரி எடுப்போம். அப்படி என்ட்ரி எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரியான இந்த அதாவது நல்ல சப்போர்ட்டில் வாங்கும்போது நமக்கு வெயிட்டிங் பீரியட் மட்டும்தான் கொஞ்சம் கூட இருக்கும். இதில் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லாஸ் வந்து பெரிய லெவலில் கொடுக்க வேண்டிய அவசியமே வராது இந்த மாதிரியான ஸ்டாக்குகளில். ஸோ என்னை பொறுத்தளவு நீங்கள் இதில் லாஸ் வந்து பெருசாக கொடுக்க மாட்டோம். ஆமாம், இது எந்த அளவுக்கு உங்களுக்கு இறங்கியிருக்கு அப்படின்னு பாருங்களேன். அதாவது இதோட ஹை பார்க்கும்போது 4591. ஸோ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நம்மளால் ஷார்ட் டேர்மில் எடுக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இங்கே வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு சைனி. இந்த சைனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இந்த வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு ஹிட் பண்ணிவிட்டு பவுன்ஸ் ஆகுது. ஸோ பவுன்ஸ் ஆகி கிட்டத்தட்ட என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போகலை. இப்போது அதோட ஆல் டைம் ஹைலேருந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் என்ன இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஒரு வீக்லியில் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன அதே மெத்தடில், ஸோ இப்போ டிசிஎஸ் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இது மிட் கேப் ஸ்டாக்கு. ஸோ ஒரு நல்ல ஸ்டாக்கும் கூட, ப்ராஃபிட்டபிளான ஸ்டாக்கு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கில் வாங்கும்போது டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்துச்சு, ஆனாலும் ஏன் கீழே விழுகுது அப்படின்றது தெரியல. ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ டெய்லியில் நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த சேனல் எதுக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன்னா, ஆல் டைம் ஹைலேருந்து இந்த சேனல் வந்து என்ன இருக்குது, பிரேக் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. ஓகே, இந்த சேனலை நான் வந்து இப்போது ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எப்போ வாங்கலாம், ஸோ அதாவது ஷார்ட் டேர்முக்கு இப்போ நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும்னா இன்னொரு விஷயம், இந்த சேனலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஸோ அது வேறு கதை. ஸோ இப்போ ஷார்ட் டேர்முக்கு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, சைனி வந்து கீழே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சேனலை ஹிட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ சைனியை பொறுத்த வரைக்கும் ஸோ இதோட ஃபண்டமெண்டல் ரிசல்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஒன்லி நான் வந்து டெக்னிக்கலாக மட்டும் உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்லேயும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் நம்மளால் எடுக்க முடியும். இதோட ஆல் டைம் ஹைன்னு பார்க்கும்போது 945, இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறது 657. ஸோ ஒரு 30% வந்து 30 to 40% வந்து நம்மளால் ரிட்டர்ன்ஸ் மேக் பண்ண முடியும். ஒரு நல்ல சப்போர்ட்டில் வாங்கிட்டு நீங்கள் அதுவும் கொஞ்சம் பல்க் பையிங்கே இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணணும். ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் ஒரு நல்ல சப்போர்ட்டுக்கு வரும்போது மட்டும் ஒரு 50% உங்களோட கேபிட்டல் வந்து ஒரு 30,000 போடுறீங்கன்னா நீங்கள் ஒரு 50% கூட ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், 50% பண்ணலாம். அதுக்கப்புறம் 1 or 2 குவான்டிட்டிஸை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியும் அக்குமுலேட் பண்ணி நம்ம ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். எனக்கு டெக்னிக்கல் தெரியலை, இன்னொன்று நல்ல சப்போர்ட்டில் நல்ல கம்மியான விலையில் நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் கிடைக்கும்போது நம்ம வாங்கலாம். ஸோ இந்த மாதிரியும் ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்றத நம்ம உங்களுக்கு இந்த வீடியோவில் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரியான நல்ல ஸ்டாக்குகளை பார்ப்போம். உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்டாக்கு கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சி, அதாவது இந்த வீடியோவை பற்றி இந்த ஸ்டாக்குகளை பற்றி நம்ம இந்த மாதிரி வாங்கலாமா அப்படின்றத பற்றி நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சன் டிவி. இந்த சன் டிவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் ஹையில் இருந்து என்ன இருக்குது, ஒரு நல்ல ஃபாலுங்க. இங்கே பாருங்கள், ஒரு நல்ல ஃபால். ஸோ இந்த ஃபாலில் உங்களுக்கு என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்களேன், ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சேனலில்
ஒரு 2 டைம் வந்து என்ன இருக்குது ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிருக்கு. நெக்லைன் பிரேக் ஆகி கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போது 50% தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் ஆனுச்சு அப்படின்னா என்ன ஆகலாம், ஸோ கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே 425 வந்துச்சுன்னா ஒரு ஒர்த்தான ஒரு ஜோனாக இருக்கும், ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக்குக்கு இருக்கும். ஸோ அதனால் ஒன்று இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணலாம். ஸோ இது பிரேக் பண்ணி கீழே வருதா இல்லை இந்த பவுன்ஸ் பேக் எடுத்து ரிட்டன் மேலே போகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், அக்கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கலாம். சன் டிவியை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 1100 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 1100லேருந்து இந்த ஸ்டாக்கு விழுந்துட்டு இப்போ தான் ரெக்கவர் மோட்லேயே இருந்துச்சு, சைட்வேஸ்லாம் போயிட்டு அகைன் மறுபடியும் இப்போ என்ன இருக்குது, டவுன்ஃபால் வந்துருக்கு, போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுக்குது. ஸோ நிறைய ஸ்டாக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகும்போது ரொம்ப வேகமாக அதோட ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணும். ஸோ நம்ம இந்த ஸ்டாக்குக்கு சன் டிவியை பொறுத்த வரைக்கும் இது பொருந்தும். என்னை பொறுத்தளவுக்கு இன்னும் கீழே இறங்குச்சு அப்படின்னா ஒரு சூப்பரான வாய்ப்பாக இருக்கும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டாக் லார்ஜ் கேப் ஸ்டாக் ONGC. இந்த ONGCயை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹைன்னு பாருங்களேன். ஸோ அதாவது 343 இருந்து இப்போ நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஃபால். ஸோ அதாவது 246 இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 220 வரைக்கும் இந்த ஸ்டாக்கு வந்து கீழே வந்துருந்துச்சு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரைமரி ட்ரெண்டில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்டில் என்ன இருக்குது, இதுக்கு முன்னாடி நிறைய டைம் என்ன இருக்குன்னா உங்களுக்கு இதோட 3rd or 4th டைம். ஸோ எப்போல்லாம் ONGC கீழே விழுக்குதோ அப்போல்லாம் இந்த மைனர் ட்ரெண்டில் என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்துகிட்டு புல் பேக் தான் ஆயிருக்கு. ஸோ இந்த டைமும் இது புல் பேக் ஆயிருக்கு. ஸோ ஓகே, ONGCயை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பை பண்ணலாமா, ஸ்விங் ட்ரேடிங் ஆர் ஷார்ட் டேர்முக்கு அப்படின்னு நம்ம இப்போது பார்த்துடலாம். ஸோ வீக்லியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த சப்போர்ட் எது என்னன்றதை பார்த்துருக்கோம். ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ டெய்லியில் இதை ஸ்விங் ஆர் ஷார்ட் டேர்முக்கு நம்ம கன்சிடர் பண்ணலாமான்னு பார்க்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ONGCயை நீங்கள் இப்போது என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இப்போ சப்போர்ட் ஜோன்லேருந்து உங்களுக்கு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹையர் லோ ஃபார்மேஷன் நீங்கள் பாருங்களேன். ஸோ இங்கேருந்தே பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஹையர் லோ, நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லோ தான் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ அப்படி போணுச்சு அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் இந்த சேனலில் வந்து உங்களுக்கு நம்ம ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் உங்களுக்கு டார்கெட். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம SL பார்க்கணும் இல்லையா. ஸோ SLஐ பொறுத்த வரைக்கும் இந்த சேனலுக்கு கீழே, ஸோ அதாவது இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த சேனலுக்கு கீழே நீங்கள் SLஐ வச்சுக்கோங்க. SLஐ வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து நீங்கள் ரன் பண்ணலாம். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை வாங்க போகிறீங்கனாலும் இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம். ஸோ நான் என்ன ரீசனில் சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 விதமாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்தது டெக்னிக்கலாக பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட் டேர்முக்கு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ இப்போது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அதாவது மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்குது. இன்னொரு விஷயம், ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த மாதிரியான கம்மியான ப்ரைஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ எனக்கு டெக்னிக்கலாக பெருசும் தெரியாது, இன்னொன்று எனக்கு ப்ராஃபிட் நிறையாவும் வரணும், இன்னொன்று நல்ல கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நம்மளோட கேபிட்டலும் ப்ராடக்டாக இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இப்போது நீங்கள் இந்த சப்போர்ட்டில் வாங்கலாம், ஆனால் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியாக வாங்கணும். ஏன்னா TCS போல் ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் நம்ம வாங்கலை. ஸோ இங்கேருந்து இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. TCS உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட், அதனால் நம்ம அதில் வந்து ஒரு 50% வந்து ஒரு நம்மளோட கேபிட்டலை நம்ம போடலாம். ஆனால் இந்த ஸ்டாக்கில் அப்படி பண்ண முடியாது. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு இது ஒர்த்து. பட் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், வாங்கிட்டு SL இங்கே வரைக்கும் நீங்கள் அக்குமுலேட் பண்ணணும். அதாவது இந்த ஜோன் இருக்கு இங்கே வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கினாலும் நான் அக்குமுலேட் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாமா, கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் டிவிடெண்ட்டும் உங்களுக்கு நல்ல டிவிடெண்ட் கொடுப்பாங்க, ஒரு நல்ல பர்சன்டேஜ்.
நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு இந்த ஆர்சிஎஃப். இந்த ஆர்சிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 164 வாங்கியிருக்காங்க. ஸோ வாங்கிட்டு இவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த மைனர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம் ஒன்று. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் கூட. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த நெக்லைன் வந்து பிரேக் ஆனிச்சுன்னா கீழே விழும். ஸோ கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு பெரிய லெவலில் கீழே விழுகாது அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மைனர் ட்ரெண்டில் உங்களுக்கு ஒரு ரைசிங் வெஜ் சேனலில் போய்கிட்டு இருக்கு. இந்த சேனல் இங்கே ஒரு மேலே அப் ட்ரெண்டில் ஒரு சேனல் ட்ராப் பண்ணணும்னு வைங்களே. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. ஆனால் ஆர்சிஎஃபோட ரிசல்ட் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஆர்சிஎஃபோட ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்றதை பார்த்துட்டு வந்திருக்கான்றதை நான் கவனிக்கலை. ஸோ நீங்கள் அதை அவசியம் பாருங்கள், பார்த்துட்டு ஒரு டிசிஷனை எடுங்க. ஆனால் இந்த சேனலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வர்றது நல்ல டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கேஇசி. ஸோ இந்த கேஇசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஸ்டாக் தான். ஸோ எங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது கொடுத்துருந்தோம். இப்போ இது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட்டுக்காக கீழே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 837 ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் அப் ட்ரெண்டுக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து என்ன ஆகும், பறக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று இந்த ஸ்டாக்கெல்லாம் ஸ்மால் கேப் ஸ்டாக்கு, இதை நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக தான் கையாளணும். ஸோ இதோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இங்கே கீழே இருக்குது. நீங்கள் எஸ்எல் என்ட்ரி வந்து இங்கே வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகணும், ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது தான் நம்ம என்ட்ரி ஆகணும். ஸோ எஸ்எல் வந்து இந்த சேனலுக்கு கீழே எஸ்எல் வச்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு இடையில், அதாவது ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாத்தையுமே பண்ணிடுங்க. ஸ்மால் கேப் ஸ்டாக்கு ரிசல்ட்டும் வந்திருக்கான்றதை பார்த்துருங்க.